திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்குட்பட்ட சேடப்பட்டியை சேர்ந்த 15 ஆண்கள் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள கதிரையன் குளத்தில் ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய கருப்பண்ணசாமி கோவில் திருவிழாவிற்கு நேற்று காலை ஒரு டிராக்டரில் சென்றுள்ளனர். பின்னர் திருவிழாவை முடித்துவிட்டு நேற்று இரவு அதே டிராக்டரில் ஊருக்கும் திரும்பி சென்று கொண்டிருந்தபோது திண்டுக்கல் பழனி நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து பழனி நோக்கி சென்ற அரசு பேருந்து டிராக்டர் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்த பெரியண்ணா என்பவர் உயிரிழந்தார். இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் அழகுமலை மற்றும் அசோக்குமார் ஆகிய இரு இளைஞர்களும் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அழகுமலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் அசோக்குமார் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து ரெட்டியார் சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 98 ஊராட்சிகள், 55 பேரூராட்சிகள், 3 நகராட்சிகள், ஒரு மாநகராட்சி என நிர்வாக ரீதியாக செயல்பட்டு வருகிறது. இதில் 11 கிராம ஊராட்சிகளை பேரூராட்சியாக தரம் உயர்த்தவும், 34 கிராம ஊராட்சிகளை பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சியுடன் இணைக்கும் முடிவை எடுத்துள்ளது. இந்நிலையில் மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி பேரூராட்சிகளை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பூதப்பாண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு ஊராட்சி மன்ற தலைவர்கள், கவுன்சிலர்கள் மற்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகள் என ஆயிரக்கணக்கானோர் திரண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தம் 98 ஊராட்சிகள் உள்ளன. இந்த 98 ஊராட்சிகளில் 32 ஊராட்சிகள் பேரூராட்சியோடு இணைக்கும் திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தியுள்ளது. இந்த ஊராட்சிகளை பேரூராட்சியோடும் மாநகராட்சியோடும் இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி இன்று தோவாளை ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சியில் உள்ள அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும், ஊராட்சி மன்ற தலைவர்கள் சார்பாகவும், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சார்பாகவும், ஒன்றிய பெருந்தலைவராகிய என்னுடைய சார்பாகவும் இன்று கூட்டமைப்பு சார்பில், பஞ்சாயத்து கூட்டமைப்பு சார்பில் தர்ணா போராட்டம் நாங்கள் தோவாளை ஊராட்சி ஒன்றிய போராட்டங்கள் ஊராட்சியை பேரூராட்சியோடு இணைக்கக்கூடாது, கிராமப்புற மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாவார்கள். அதனால் நாங்கள் பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தியும் இந்த திட்டத்தை அரசு செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றது. கிராமப்புற மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் கிராமப்புற மக்களின் நிலைமையும் அரசு கவனத்தில் கொள்ளாமல் மக்களுடைய நிலைமையை நினைத்து கிராமப்புற மக்களாகவே நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகிறோம். இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரியே நாங்கள் வாழ்ந்து கொண்டு போகிறோம். ஊராட்சி ஊராட்சியாகவே இருக்க வேண்டும், ஊராட்சி பேரூராட்சியாகவும் ஆகக்கூடாது, மாநகராட்சியோடும் இணைக்கக்கூடாது. இந்த திட்டத்தை அரசு உடனே கைவிட வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட நல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள தியான பூமி அறக்கட்டளை சார்பில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. அறக்கட்டளையின் தலைவர் திருமூலர் சத்யா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தலைமை செயலாளர் இறையன்பு கலந்து கொண்டு மாணவர்கள் இடையே உரையாடினார். அப்போது வாழ்க்கையில் பணம், பேர், புகழ் வேண்டும் என நினைத்தால் வாழ்க்கையில் தோற்றுப்போவீர்கள் என்றும், எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என நினைத்தால் வாழ்க்கையை வென்று விடுவீர்கள் என்றும் கூறினார். இறுதியாக அக்குபங்சர் மருத்துவ முறையில் நடைபெற்ற மருத்துவ முகாமை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள், கல்லூரி மாணவர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். திருமூலர் கொடுத்த அந்த ஆன்மீகம் என்பது தமிழுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது உலகம் முழுமைக்கும் சொந்தமான ஒன்று. ஒரு மண்ணிலே கொட்டி கிடக்கின்ற நவரத்தனங்களைப் போல திருமந்திரத்தை நீங்கள் ஆராய்ந்து படித்தால் அதில் எண்ணற்ற ஞான ஊற்றுகளை பார்க்க முடியும். திருமூலர் வலியுறுத்துவது ஆன்மீகத்தை தானே தவிர பக்தியை அல்ல. ஆன்மீகம் என்பது வரம்புகளற்றது, எல்லைகளற்றது, பெயர்களற்றது. பக்திக்கு பெயர்கள் முக்கியம், ஆன்மீகத்திற்கு பெயர்கள் குறியீடு மட்டும்தான். பக்தியிலே விவாதங்கள் உண்டு, ஆன்மீகத்தில் விவாதங்கள் இல்லை. ஆன்மீகத்தை ஒரு நெறியாக கொண்டால் இந்த உலகம் சண்டை இல்லாத, சச்சரவு இல்லாத, விவாதங்கள் இல்லாத அழகான நிலைமையை அடைய முடியும்.
நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டி அமைந்துள்ள கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டு யானை குடியிருப்பு பகுதிகள் மற்றும் விளைநிலங்களை சேதப்படுத்துவது மட்டுமின்றி மனிதர்களை தாக்கும் சம்பவங்களும் நடைபெறுவது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் கூடலூர் அருகே உள்ள சேரங்கோடு பஜாரை அடுத்துள்ள சின்னக்கோண தேயிலை தோட்ட குடியிருப்பு பகுதிக்குள் இன்று ஒற்றை காட்டு யானை ஊருக்குள் புகுந்தது. இதனால் அச்சமடைந்த பகுதி மக்கள் ஓட்டம் பிடித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் தேயிலை தோட்டங்களுக்கு செல்லும் தோட்ட தொழிலாளர்கள் பாதுகாப்புடன் செல்ல வேண்டும் எனவும், ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் வரை தேயிலை தோட்டங்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் அப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானையை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குறித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த விவகாரத்தை தொடர்ந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதன் தீமைகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பேரணி நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி தனியார் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினருடன் இணைந்து பொள்ளாச்சியின் கோவை சாலை, பாலக்காடு சாலை, மத்திய பேருந்து நிலையம், கடைவீதி என முக்கிய வீதிகள் வழியாக கையில் பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறும் பேரணி சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை அருகே காவல்துறை சார்பில் போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை கண்காணிப்பாளர் மகாலட்சுமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது தற்காலிக பேருந்து நிலையம் வழியாக முள்ளுவாடி பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், கடைவீதி, வட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட சாலைகளின் முக்கிய வீதிகள் வழியாக அரசு மேல்நிலைப்பள்ளி வரை சென்றது. இப்பேரணியில் மாணவர்கள் போதையை ஒழிப்போம், ஒன்று கூடி வாருங்கள், போதையை ஒழிப்போம், வாழ்வில் ஜெயிப்போம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திக் கொண்டு கோஷங்கள் எழுப்பி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ரஷ்யா கசான் மாநில மருத்துவ பல்கலைக்கழக பொது நோயியல் துறை இணை பேராசிரியர் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கடந்த ஆண்டு 5000 மாணவர்களுக்கு MBBS சேர்க்கைக்கு ரஷ்யாவில் அனுமதி அளிக்கப்பட்டதாகவும், இந்த கல்வியாண்டில் இந்திய மாணவர்களுக்கு 8000க்கும் மேற்பட்ட மருத்துவ இடங்களை ரஷ்ய அரசு மருத்துவ பல்கலைக்கழகங்கள் வழங்க உள்ளன என்றும், இதற்கான நேரடி மாணவர் சேர்க்கை வருகிற 25ஆம் தேதி மதுரை ரெசிடென்சி நட்சத்திர விடுதியில் நடைபெற உள்ளது என்றும் தெரிவித்தார். தேசிய யோகா தினத்தை முன்னிட்டு திருவள்ளூரில் ஹாப்பி யோகா ஹெல்த் கேர் அண்ட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ சார்பில் திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டரங்கில் கின்னஸ் சாதனை முயற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. யோகா மையத்தின் இயக்குநர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 3 வயது முதல் 74 வயது வரை உள்ளவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனம் செய்து அசத்தினர். இதனைத் தொடர்ந்து உலக கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் வகையில் 3 வயது முதல் 74 வயது வரை உள்ளவர்கள் இன்டர்நேஷனல் யோகா சின்னத்தை போன்று அமர்த்து 10 நிமிடத்தில் 10 முறை சூரிய நமஸ்காரம் செய்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து கின்னஸ் சாதனை முயற்சிக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு யோகாசனங்களை செய்து அசத்தியவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட திருவள்ளூர் நகரமன்ற தலைவர் உதயமலர் பாண்டியன், துணைத் தலைவர் ரவிச்சந்திரன், முன்னாள் நகரமன்ற தலைவர் பொன் பாண்டியன், ஜெயகிருஷ்ணன் சில்க்ஸ் உரிமையாளர் மணியரசன் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினர். தேனி மாவட்டம் கம்பம் EB ஆபீஸ் சாலை பகுதியில் வசித்து வந்த சாய்குமார் என்ற இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவர் தற்கொலைக்கு அப்பகுதியில் உள்ள மதுபான கடை பகுதியில் நடைபெற்ற தகராறை காரணம் என்றும், இந்த மதுபான கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கைவிட செய்தனர். இதனையடுத்து நேற்று மதுபான கடை மூடப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் மதுபான கடை திறக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் திடீரென கடைக்கு முன்பாக ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு இந்த கடையை இடமாற்றம் செய்ய கோரிக்கை விடுத்து கையெழுத்திட்ட மனுவை காவல்துறை அதிகாரிகளிடம் வழங்கினர். பின்னர் இந்த கடை மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைக்கு உயரதிகாரிகளுக்கு முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்ததன் பெயரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக வீடுகள் தோறும் சென்று செவித்திறன் குறைபாடுகளை கண்டறிய கிராம செவிலியர்களுக்கான பயிற்சியை MP கனிமொழி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், குழந்தைகளின் செவித்திறன் குறைபாடு பிரச்சினையில் இருந்து விடுபட மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்றும், காது கேளாதவர்களுக்கு சிகிச்சையும் வழங்க அரசு தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமிபதி, மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் மருந்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அதன் அடிப்படையில் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள ஆனைமலை நெகமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் இறக்கி விற்பனை செய்து வருகின்ற நிலையில் தடுத்து நிறுத்தி வழக்குப்பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்க தலைவர் பாபு தலைமையில் பொள்ளாச்சி துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த ஊர்வலமாக வந்தனர். அப்போது காவல்துறையினர் விவசாயிகளை தடுத்து நிறுத்தினர். அப்போது விவசாயி பாலசுப்ரமணியம் தான் கையில் வைத்திருந்த பூச்சி மருந்தை எடுத்து குடித்து தற்கொலை முயற்சிக்கு முற்பட்டபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் முதுகை அருகே உள்ள தூணேரி கிராமத்தில் இரவு நேரம் மடப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று குடியிருப்பின் அருகே உலா வந்துள்ளது. இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை உலா வரும் காட்சி குடியிருப்பு பகுதியில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து பெரும் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன் சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆலந்தூர் வழக்கறிஞர்கள் சங்கம் மற்றும் கலாம் உதவும் கரங்கள் தொண்டு நிறுவனம் சார்பில் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் யோகாவின் தேவை மற்றும் அதன் பயன்பாடு குறித்தும் சில ஆசனங்கள் செய்தும் யோகா பயிற்சியாளர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஈரோடு மாவட்டத்தில் சோலாரில் இயங்கி வரும் வேளாண் பணிக்கான பண்ணை கருவிகள் விற்பனை செய்யும் தனியார் நிறுவனம் உள்ளது. இந்நிலையில் இந்த நிறுவனத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. பின்னர் இதுகுறித்து அருகில் இருந்தவர்கள் அளித்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஈரோடு மற்றும் முடக்குறிச்சி தீயணைப்புத்துறையினர் தண்ணீரை பீச்சை அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜோதிநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிரதீப் குமார், புவனேஸ்வரி தம்பதியினர். இந்நிலையில் பிரதீப் குமார் சென்னை பாரிமுனையில் உள்ள அரசு நிதியுதவி மேல்நிலைப் பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக வேலை செய்து வருகிறார். இவரது மனைவி புவனேஸ்வரி பூந்தமல்லி அருகே உள்ள அரசு நிதியுதவி பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வீட்டின் முன்பக்க கதவை பூட்டிவிட்டு இருவரும் வழக்கம் போல் வேலைக்கு சென்றுள்ளனர். பின்னர் பணி முடிந்து இரவு வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த 10 சவர நகை, 11,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் வெள்ளி கொலுசு உள்ளிட்ட பொருட்கள் கொள்ளை போனது தெரியவந்தது. பின்னர் இதுகுறித்து அரக்கோணம் டவுன் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பெயரில் டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா மற்றும் மர்ம நபர்களின் நடமாட்டங்கள் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவின் பெயரில் மதுவிலக்கு மற்றும் தனிப்படை காவல்துறையினர் சத்யாநகர் மேம்பாலம் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த கணவன் மனைவி இருவரை வழிமறித்து காவல்துறையினர் சோதனை செய்ததில் சாக்குப்பையில் தடை செய்யப்பட்ட ஐஸ்மெத்தபெட்டமின் என்ற போதைப் பொருள் சுமார் 8 கிலோ பாக்கெட்டுகளில் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் தூத்துக்குடி இனிகோ நகர் பகுதியைச் சேர்ந்த நிர்மல்ராஜ் மற்றும் அவரது மனைவி சிவானி என்பதும் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டு சென்றது தெரியவந்தது. மேலும் இவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் இந்த கடத்தலுக்கு சிவானியின் தங்கை பெரிஸ்டா உடந்தையாக இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பெரிஸ்டாவை கைது செய்து இவர்களுக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்தது யார் என்பது குறித்தும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு உள்ளதா என்றும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சுந்தரமூர்த்தி தலைமையில் ஜமபந்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஸ்ரீபெரும்புத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணக்கண்ணன் பங்கேற்று பொதுமக்களிடம் இருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்றார். அப்போது ஸ்ரீபெரும்புத்தூர் திருமங்கை ஆழ்வார் தெருவில் கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அங்கன்வாடி இயங்கி வருகிறது. எனவே புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கு இடம் வழங்க கோரி பேரூராட்சித் தலைவர் சாந்தி சதீஷ்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் மனு வழங்கினார். அதேபோல் வெங்காடு ஊராட்சியில் கிராமநத்தம் இடத்தில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் கோரிக்கை மனு அளித்தார். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் மருந்தி 50க்கும் மேற்பட்டோர் மரணமடைந்ததை அடுத்து தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து திருச்சி மாவட்டம் பச்சமலை வண்ணாடு ஊராட்சியில் உள்ள நெசக்குளம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக உரல் போடப்பட்டு இருப்பதாக மாவட்ட ஆட்சியருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது நெசக்குளம் கிராம
ஓடை பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக போடப்பட்டு இருந்த 250 லிட்டர் சாராய ஊரல் மற்றும் கள்ளச்சாராயத்தை கண்டுபிடித்து அழித்தனர். மேலும் அப்பகுதியில் உள்ள மலைவாடு கிராம மக்களை அழைத்து கள்ளச்சாராயத்தின் தீமைகளை எடுத்துக் கூறி அறிவுரை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து மலைவாழ் மக்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் முன்பு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களுக்கு துணை செல்ல மாட்டோம் எனவும் தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துவோம் எனவும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெறுவதாக தூத்துக்குடி மாவட்டம் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு புலனாய்வு பிரிவு உதவி ஆய்வாளர் கார்த்திகேயனுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தலைமை காவலர்கள் நாகராஜ், லோகேஸ்வரன் ஆகியோர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு திருச்செந்தூர் திருநெல்வேலி சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது நத்தக்குளம் விளைவருகே வந்தபோது தூத்துக்குடி மாவட்டம் முடிவெனந்தாள் பகுதியைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் தனது குடும்பத்தினர் 12 பேருடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றுவிட்டு சுற்றுலா வேனில் திரும்பிக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது சுற்றுலா வேனும் போலீசாரின் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் தலைமை காவலர்கள் பலத்த காயமடைந்தனர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து திருச்செந்தூர் தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்துள்ள TN பாளையம் வனச்சரகத்திற்குட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியில் இருந்து யானை மற்றும் சிறுத்தை உள்ளிட்ட வன விலங்குகள் உணவு தேடி விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதும் கால்நடைகளை வேட்டையாடுவதும் வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கொண்டையம்பாளையம், சுண்டரகரடு, உப்புப்பள்ளம், அம்பேத்கர் காலனி, எருமைக்குட்டி ஆகிய பகுதிகளில் யானை அவ்வப்போது வெளியேறி கம்பி வேலிகளை சேதப்படுத்தி கரும்பு, தென்னை, வாழை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருவதாகவும் அவ்வாறு வனவிலங்குகளால் சேதமடையும் பயிர்களுக்கு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பெங்களாபுதூர் வனத்துறை அலுவலகத்தில் வனச்சரகர் மாரியப்பனை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் வனத்துறை சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் விவசாயிகள் சாலை மறியல் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருப்பதாக தெரிவித்தனர். இன்னைக்கு விவசாய சாவுக்கெல்லாம் 20 லட்சம் 30 லட்சம் கொடுக்குறாங்க. ஆனால் விவசாயி ஒரு சேர்த்து போனா ஒரு 1000 கொடுக்குற கூட இன்னைக்கு அரசாங்கத்தில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாத இருக்குது. அதனால எங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கம் விரைவில் இது நடவடிக்கை எடுக்கணும். பெரிய அளவில் உயிர் சேதம் ஏதாச்சும் நடந்ததுன்னா அப்புறம் பெரிய அளவில் நாங்கள் போராட்டத்தை அறிவிக்க வேண்டியிருக்கு. எங்களுக்கு வேறு வழி தெரியல. அதனால விரைவில் வனத்துறையில் இது நடவடிக்கை எடுக்கணும். இது சம்பந்தமான CM வரைக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு தீர்வு காணணும்.